ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 81வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 80 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ வந்துட்டு நாயின் கிட்ட வந்துட்டு மாட்டி இருந்திருப்பான். அவள் ஸ்டிக்மாவை பார்த்ததை நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா. கடைசியில் இயானா கிட்ட போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு பே அட்டென்ஷன் பிகாஸ் இதை வந்துட்டு நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்ல போறேன் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்றான். சேஜினியூனுக்குள்ள இருந்த அந்த டீமனோட விதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் இயானா கிட்ட சொல்லிட்டேன். பட் கண்டிப்பா வந்துட்டு என்ன நம்ப மாட்டான். ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் கூட இல்லாம இதை நம்புறதுக்கு ரொம்பவே கிரேசியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ இயானா இருந்துட்டு டீமனோட பிராண்டிங்கா, ஆபரேஷன் ஃபயர் ஃபிளேக், இந்த டீமன் சீடை வந்துட்டு பிளான் பண்ணவங்க, இது எல்லாமே இப்ப கனெக்ட் ஆயிருக்கா? நான் வந்துட்டு இப்பவே என்னோட அங்கிளை போய் பார்த்தாகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அங்கிள்னா யூ மீன் யூ ஜென்யூக்கா அப்படிங்கிறப்ப எஸ், அவர் தான் உன்னோட டாட்டோவை பத்தி கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சினியோக்கு எப்படி என்னோட டாட்டோவை பத்தி கண்டுபிடிச்சாரு? அவருக்கு வந்து செகண்ட் அவேக்கனிங் இல்லைன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு நினைக்கிறான். பட் வேணும்னே அந்த ஜிஎன் தான் இருந்துட்டு என்னோட டாட்டோ அங்க விட்டுட்டு வந்திருக்கா போல. ஏன்னா இருந்துட்டு ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு என்னோட அங்கிளோட கான்டாக்டை வந்துட்டு சுத்தமா இழந்துட்டேன். ஐ எம் சர்டன் அவர் வந்துட்டு நோ மோர் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சரி இதை பத்தி எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்துட்டு என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப ஏன்னா இருந்துட்டு நான் வந்துட்டு உன்னை நம்பணும்னு ஆசைப்படுறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னோட பர்சனாலிட்டியை வச்சு பார்க்கும்போது கிளியர் எவிடன்ஸ் இல்லாம நான் வந்துட்டு எவ்வளவு நினைச்சாலும் உன்னை வந்துட்டு ஃபுல்லா நம்ப முடியாது. தேர்ஃபோர் நான் வந்துட்டு என்னோட ஓன் வேல வந்துட்டு இதை லுக் அவுட் பண்ணி பார்க்க போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ உனக்கு தோன்றதை பண்ணு அப்படிங்கிறப்ப என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நான் சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் நம்பிக்கை வைக்கிற அப்படின்னா கடைசி வரைக்கும் உன்னோட சைடு வந்துட்டு நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இப்ப வேண்டி என்ன சொன்னா அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறப்ப ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போ, எவ்வளவு நேரம் இப்படி நின்றுட்டு இருப்ப அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு ஹே நான் வந்துட்டு இங்க இல்லாதப்போ திடீர்னு ஓடி போயிடாத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட் அப்படி சொல்லிட்டு போறான். ஆனா அவ போறப்ப இப்ப ஹீரோ சொன்னால அதை நினைச்சு எதுக்கு சொன்னா அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போறா. ஹீரோ வந்துட்டு ரொம்பவே அமைதியா இருக்கு. பட் இந்த அமைதியான சீனரி எல்லாமே சீக்கிரமே மறைய போகுது அப்படிங்கிறப்போ மெயின் ஸ்டோரி சாப்டர் 1 வந்துட்டு முடிய போகுது. ஒரு டெசிக்னேட்டட் டைம் பீரியடுக்கு அப்புறம் மெயின் ஸ்டோரியோட சாப்டர் 2 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த லேப்டாப் வில் வந்துட்டு 3 வருஷம் 13 நாள்ல வந்துட்டு அப்டேட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. வெறும் ஒய் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஹீரோக்கே வந்துட்டு ஷாக்கிங்கா தான் இருக்கு. டோன்ட் டெல் மீ இது வந்துட்டு 3 வருஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து போறப்பையும் நான் நினைச்சதை விட நிறைய டைம் வந்துட்டு பாஸ் ஆயிருச்சு. எவங்க வந்துட்டு கோவப்பட போறா அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப அவனோட கேப்டன் வந்துட்டு ஹே நியூபி அப்படிங்கிறப்ப பாஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்ப நான் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன வந்துட்டு மன்னிச்சிரு, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படிங்கிற. அதாவது ஹீரோ மாட்டிட்டால அதை சொல்றான். ஹீரோ வந்துட்டு வெல் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, யாராலுமே இந்த மாதிரி ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிருக்க முடியாது. அண்ட் இப்ப அதை மாத்துறதுக்கும் எந்த ஒரு வழியும் கிடையாது அப்படிங்கிறப்ப கேப்டன் வந்துட்டு இஸ் ஏதாச்சும் நான் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் ஃபைன், நீங்க வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல, தென் நான் வந்துட்டு உங்களை கேதரிங் டேல வந்துட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். கேப்டன் வந்துட்டு இவன் வந்துட்டு அப்படி பிஸியா என்னதான் பண்றான், என்ன வந்துட்டு ஒழுங்கா மன்னிப்பு கூட கேட்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட கியூப் அகாடமில ஒன்ஸ் இந்த வித்ட்ராவல் ஃப்ராம் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா இதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் நான் வந்துட்டு இதுல ஷோரா இருக்கேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவரும் பரவாயில்ல இந்த அகாடமி விட்டு போகணும் அப்படிங்கிறவங்களோட ரிசால்வ் வந்துட்டு ஃபர்மா இருக்கு, அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு 20 மில்லியன் வானுமே இருந்துட்டு கொடுத்து ஹீரோ அங்க இருந்து அமுச்சு வச்சாராங்க. அதுக்குள்ள ஒரு வாரம் இருந்துட்டு முடிஞ்சிருச்சுல, டைம் உண்மையிலே ஃப்ளை ஆகுது. கன்சிடரிங் த லைஃப் நான் வந்துட்டு என்னோட ஒரிஜினல் வேர்ல்டுல வாழ்ந்ததை வச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே இது வந்துட்டு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான். அண்ட் எட் இந்த பிளேஸ் இருந்துட்டு அந்த 20 வருஷம் என்ன மாத்துறதை விட ரொம்பவே மாத்திருக்கு. வெறும் ஜஸ்ட் அ இயர் தான் அப்படின்னு நினைக்கிறப்போ ராச்சல் இருந்துட்டு ஹாஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. கரெக்டா அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஓடி வந்த ராச்சல் வந்துட்டு நம்ம ஹீரோ கையில ஒரு கொடுத்துட்டு இதுதான் பார்ஷிங் கிஃப்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு அண்ட் ஆல்சோ அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்ல வந்து தயங்கி நிக்கிறா. மனசுக்குள்ள உன்னால இன்னும் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்க முடியும் ராச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு எங்களோட பிரிட்டானியால இந்த மாதிரி பிரியறதுக்கு முன்னாடி ஹக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது வந்துட்டு ஒரு வழிமுறை அப்படிங்கிறப்ப ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அவனோட ஆசையோட நிறைவேற்றுறான். ராச்சல் வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்துட்டு திரும்பி மீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் ஐ எம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் கிம்ஸ் வந்துட்டு பதட்டமா ஓடி வந்துட்டு கிம் ஹாஜன் நீ வந்துட்டு அகாடமி விட்டு வெளியே போக போறியா, என்ன பேசிட்டு இருக்க, எதுக்காக இதை பத்தி நான் எதுவுமே கேள்விப்படல அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் சொல்லலையா, சாரி எனிவே இதான் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப வாட் உன்னால இந்த மாதிரி லீவ் ஆக முடியாதுல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ எதுக்கு நீ இவ்வளவு ஒரிடா இருக்க, நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கதான் போறோம், என்ன நம்ம இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டியா, நான் வந்துட்டு டிராப் அவுட் ஆகிறதுனால நான் வந்துட்டு டிசப்பாயிண்டடா இருக்கேன் கிம்சுவோ அப்படிங்கிறான். சோ கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு இதுக்கப்புறம் மெயின் ஹீரோ வந்துட்டு ஹீரோ எப்படி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் ஈவெண்ட் வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு ஹீரோக்கு தெரியும்.
தெரியும்ல. கிம்சோ வந்துட்டு நோ அஃப்கோர்ஸ் நாட் அப்படி நான் நினைக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தென் இட்ஸ் ஃபைன். பை த வே நீ வந்துட்டு அந்த ஜார் ஆஃப் டிசைர் இருக்குல்ல அதை மிஸ்டில் டைன் மேல யூஸ் பண்ணாதானே அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு யா ஆக்சுவலா நான் வந்து அப்ரைஸ் பண்ணே கேட்கலான்ட்டு தான் இருந்தேன். நீ வந்துட்டு இங்க இருந்து போற அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த வெப்பனை வாங்கி பாக்குறப்போ ஹீரோக்கு வந்துட்டு பியூட்டிக்கான டிசைர் வந்துட்டு அவனோட ஏத்தர் வெப்பன் மேல கிடைச்சதா, இதுல பிரவைலுக்கான டிசைர் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அது மூலியமா என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அதை வந்துட்டு தாண்டி வரதுக்கான ஆசை வந்துட்டு இவனோட வெப்பனுக்கு இருக்கும். வீல்டர் வந்துட்டு எந்த அளவுக்கு கஷ்டங்களை தாண்டி வராங்களோ அந்த அளவுக்கு இந்த பவருமே வந்துட்டு அதிகமாகும். யூசரோட அலைன்மெண்ட்டுக்கு அதாவது அவங்களுக்கு சரியான மாதிரி இந்த வெப்பனோட ஃபங்க்ஷன் வந்துட்டு மாறும். அது வந்துட்டு எந்த பாதையில கரெக்டா அலைன் ஆயிருக்குன்னா நல்வழி பாதையில 99% அலைன்மெண்ட் ஆயிருக்கு. ஹீரோ வந்துட்டு உண்மையாலுமே உனக்கு சூட் ஆகிற டிசைர் தான் வந்துட்டு பர்ஃபெக்டா இது கூட அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஸ்வாட் வந்துட்டு நீ வந்துட்டு டிஃபிகல்ட்டை தாங்கிக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணி வரப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறும். அண்ட் உன்னோட அலைன்மெண்ட்டை பொறுத்தும் இதோட ஃபார்ம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு என்னோட அலைன்மெண்டா அப்படிங்கிறப்ப ஹீரோட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீ வந்துட்டு எப்படிப்பட்ட அப்படிங்கறத பொறுத்து இது வந்துட்டு ஹோலி ஸ்வாடாவும் மாறும் இல்ல டெமானிக் ஸ்வாடாவும் மாறும். சோ இதை வந்துட்டு நல்லா பாத்துக்கோ உன்னோட ஹோலி ஸ்வாட அப்படின்னு கொடுக்குறப்ப கிம்சோ வந்துட்டு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு கேப்டன் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறான். கேப்டன் ஒரு வழியா வந்துட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்ன மாதிரியான டஞ்சன் இது அப்படிங்கிறப்ப கேப்டன் வந்துட்டு இதுதான் நம்ம மறைஞ்சிருக்கிற ஹைட் அவுட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பிளேஸா அப்படின்னா அந்த சியோர்ல இருந்த பிளேஸ் அப்படிங்கிறப்ப அது நம்மளோட பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ்க்கான இருக்கிற பேஸ், இதுதான் உண்மையான ஒண்ணு அப்படிங்கிறப்ப அதுல பார்த்தா கெமிலியன் ட்ரூப்போட ஹைட் அவுட் ஒர்ஸ்ட் கலாமிட்டி த ஒர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு தான் சிஸ்டம்லயுமே வருது. என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னா ஒருத்தவங்க இங்க நிறைய நேரம் இருந்தாங்கன்னா ரொம்ப களைப்பாயிருவாங்க. அதே 8 ஹவர்ஸ்க்கு மேல இருந்தா நோய் வந்துடும். 24 மணி நேரத்துக்கு மேல இருந்தா ஸ்டாட்ஸ் எல்லாமே 5 பாயிண்ட் குறைஞ்சிரும். 96 மணி நேரத்துக்கு மேல இருந்தா ஒருத்தவங்க செத்தே போயிருவாங்க. ஹீரோ வந்துட்டு டீமன் ஏதாச்சும் இந்த இடத்த வந்துட்டு பொசஸ் பண்ணிருக்கா, இந்த இடத்த விட்டு இப்பயே ஓடிட்டுமா அப்படின்னா நினைச்சிட்டு பாஸ் நான் வந்துட்டு இந்த இடத்த கொஞ்சம் டெக்கரேட் பண்ணட்டுமா அப்படிங்கிறப்ப டெக்கரேட் பண்ண போறியா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு ஆமா அப்பதானே நீங்களும் உங்களோட ட்ரூப் மெம்பர்ஸ் இந்த இடத்துல கம்ஃபர்டபுளா ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப சரி உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, பட் உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல இந்த இடத்துக்கு வெளியாளங்க யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு தேங்க்யூ பாஸ் என்னால இதை வந்துட்டு தனியாவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் இதுதான் என்னோட ஹேண்டிகிராஃப்டை வந்துட்டு அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்துட்டு அப்படிதான் யோசிச்சாகணும். அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு என்னால தாங்கிட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு போறப்ப கிம் ஹாஜன் நான் வந்துட்டு ஜெரோனிமோ மர்சனரிஸை பத்தி எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தால எங்களோட உண்மையான ஃபேஸ் இருந்துட்டு நீ நினைக்கிறத விடவே ரொம்பவே அக்லியாவும் ரொம்பவே அன்ஃபர்கிவபிளாவும் இருக்கும். நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி அனுபவிச்சதை விட ரொம்பவே டேஞ்சரஸான பெயின்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவிப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வரைக்கும் அவனை சுத்தி இருந்த கேரக்டருக்கு நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு எல்லாத்துக்கும் நான் ப்ரிப்பேர் தான் ஆயிருக்கேன் அப்படிங்கிறப்ப கேப்டன் வந்துட்டு குட் சரி இப்ப எல்லாருமே வெளியே வாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஜங்கியங் வந்துட்டு பாத்துருப்போம் இல்லையா, அவன் இருந்துட்டு ஹே ஒல்லி குச்சா பார்த்து ரொம்ப நாளாச்சுல அப்படிங்கிறான். இவன் வந்துட்டு ரெட் கலர் கீழே ஜேன் இருந்துட்டு ரொம்ப கத்தாத அப்படின்னு சொல்றான். அவன் வந்துட்டு எல்லோ கலர். ஹீரோ வந்துட்டு பாஸ் இந்த பர்சனுமே இருந்துட்டு ஜெரோனிமோ மர்சனரிஸ்ல ஒருத்தவங்களா அப்படிங்கிறப்ப ஆமா இதுக்கு முன்னாடி உன்னோட பேட் சைடை வந்துட்டு நீ பார்த்து இருந்திருக்கலாம், பட் இப்ப நீங்க வந்துட்டு சேம் டீம்ல இருக்கீங்கனால பர்சனல் ஃபீலிங்க்லாம் இடம் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மேன் கியூப்ல வந்துட்டு ஒரு காடை கொண்டதை வந்துட்டு நான் பார்த்தேன். கண்டிப்பா அந்த காட் வந்துட்டு ஒரு சாதாரண மக்கள் தானே. ஆஸ் ஐ செட் நான் வந்துட்டு என்னோட கையை வந்துட்டு டர்ட்டியா மாத்திக்க ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் வந்தேன். பட் எப்படி உங்களால ஒரு செகண்ட் தாட்டு கூட இல்லாம ஒரு இன்னசென்ட் பர்சனை வந்துட்டு கொல்ல முடிஞ்சு? ஜெரோனிமோ மர்சனரிஸ் வந்துட்டு ஒரு பேர் மினிமம் ஹியூமனிட்டி கூட இல்லாத ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு என்னால யோசிச்சே பார்க்க முடியல. பட் என்னால உங்க குரூப்ல வந்துட்டு இப்போ சேர முடியாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி என்னோட கண்டிஷனை ஏத்துக்கிட்ட ஒரு விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க வந்துட்டு என்ன கொன்றுங்க, நான் வந்துட்டு இதுல சேரல அப்படிங்கிறப்ப அந்த ஜேன் இருந்துட்டு இவன் வந்துட்டு திடீர்னு இப்ப எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், எதுக்காக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்போ ஹீரோ வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப ஜேன் இருந்துட்டு இது வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நியூபி, இவன் வந்துட்டு அதை பண்ணதுக்கு வந்துட்டு மாட்டினா இல்லையா, அப்ப பாஸ் வந்துட்டு உண்மையுமே இவனை சாகிற அளவுக்கு போட்டு அடிச்சிட்டாங்க உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ கேப்டன் இருந்துட்டு எஸ் அஃப்கோர்ஸ் பட் அது மட்டுமே அட்டோன் பண்றதுக்கு வந்து பத்தாது. இதை வந்துட்டு நான் இப்ப மறுபடியும் கிளியரா சொல்லிக்கிறேன். இவங்களோட பிரின்சிபல் வந்துட்டு இன்னசென்ட்டான ஆர்டினரி சிவிலியன்ஸ் மேல கை வைக்கிறது கிடையவே கிடையாது. சோ நீ வந்துட்டு இப்ப என்ன சொன்ன அப்படிங்கறத வந்துட்டு நான் கேட்காத மாதிரி பிரிட்டன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு குரல் நடுங்கி போய் நிக்கிறான். ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை நான் உயிரோட இருக்கேன், ஹானஸ்ட்லி கேப்டன் வந்துட்டு என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டெரிஃபைட் ஆகியிருந்தேன். தேங்க் குட்னஸ் பாஸ் இருந்துட்டு இன்னும் கம்ப்ளீட்டா வந்துட்டு கரெக்ட் ஆகல. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக மட்டும்தான் அப்போ நான் வந்துட்டு இவங்களோட அப்பா
அப்பாலஜியை வந்துட்டு அக்செப்டே பண்ணிக்கல அப்படின்னு நினைக்கிறான். சோ இந்த மாதிரி இவங்க நல்வழியில பாதையில போகணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு சீனை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்துருப்போம் இல்லையா, நீளமான முடி, அவன் வந்துட்டு ஆஹா நீ வந்துட்டு ரொம்பவே ஃபன்னியா இருக்க, ஐ லைக் யூ அப்படிங்கிறான். இவனோட பேர் வந்துட்டு யோஹான், இவன் வந்துட்டு கிரீன் கலர். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருந்துட்டு பாஸே இருந்துட்டு புஷ் பேக் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப கேப்டன் வந்துட்டு ரொம்ப லவுடா சொல்ற செட்ரின் அப்படின்னு சொல்றா. சோ இவன் வந்துட்டு ஜேடு கலர் செட்ரின். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பார்த்திருப்போம் கருப்பா இருப்பானு, அவனோட பேர் வந்துட்டு வேற ஒன்னு சொல்லிட்டு இருப்போம். பட் அவன் வந்துட்டு அங்க வச்சிருந்த மாறுவேஷ பேரு போல, அவனோட உண்மையான பேர் வந்துட்டு கலிஃபா. அவன் வந்துட்டு ட்ரூன். அதுக்கப்புறம் நானும் நீ வந்துட்டு யூஸ் பண்ற கன்னு மேலதான் ரொம்பவே கியூரியஸா இருக்கும் அப்படிங்கிறான். இவன் வந்துட்டு ப்ளூ கலரா, அந்த ட்ரூன் வந்துட்டு பர்பிள் கலர். அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தன் ஒளிஞ்சிருந்தே யா அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு இந்த காயா, இவன் வந்துட்டு டெஃபினட்டா வந்தான் அப்படின்னு நினைக்கிறப்போ அதோட இந்த சாப்டர் முடியுது. அது மட்டும் இல்லாம இவ்வளவுதான் நண்பர்களே இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இதுக்கப்புறம் வாரம் தான் போடணும். சோ இந்த மேன்வாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு நான் ஆக்ஷன் அனிமே அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம ஹீரோக்குமே ஆக்ஷன் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும் கன்னை வச்சு சண்டை போறதுனால. பட் மோர் ஆஃப் லைக் ஒரு சைக்கலாஜிக்கல் மேன்வா அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லா ஹீரோட மென்டல் ஸ்ட்ரெஸ், அவன் வந்துட்டு என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறான், மற்ற கேரக்டர் சுத்தி எப்படி அந்த விஷயங்களை பில்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டோரி ஃபோக்கஸ்டா ரைட்டிங் ஃபோக்கஸ்டா இருக்கும். அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் நமக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு எந்த இடத்துலயுமே போர் சுத்தமா அடிக்கவே இல்லை. எனக்கு இனிமே இதை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேன்வா தான் கேட்கறேன். எனக்கு வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு மேன்வாவா இது கண்டிப்பா இருந்துச்சு. இதை நான் ஃபர்ஸ்டே போட்டுருந்துருக்கணும். பட் கன்னை யூஸ் பண்றானே அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்டே போடாம இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு போட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, யார் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னு மறக்காம சொல்லுங்க. ஃபேட்டட் வில்லன் வந்துட்டு இந்த தடவை கண்டிப்பா நான் போடுறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன புது மேன்வா போகலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ நிறைய மேன்வா மிச்சம் இல்லை நண்பர்களே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுங்க. வேற சேனல்ல போட்டு ரொம்ப கம்மியா வீஸ் போயிருந்தாலும் சொல்லுங்க. நமக்கே இப்போ கம்மியாக தான் போகுது, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் சொல்லுங்க, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். உங்களை நான் வந்துட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.